பதவி விலகுவதாக அறிவித்துள்ள ரணில் வெளியிட்டுள்ள இறுதி அறிக்கை. 9வது நிறைவேற்று ஜனாதிபதி பதவியேற்புடன் புதிய பிரதமரும் நியமனம். வரலாற்று வெற்றி பெற்ற அனுர நாடாளுமன்ற கலைப்பு தொடர்பில் தகவல். ஜனாதிபதி அனுரவிற்கு லக்ஷ்மன் கிரியல்ல விடுத்த பகிரங்க சவால். இலங்கையின் வரலாற்றினை புதிதாக எழுத வேண்டும் என எமக்கு அழைப்பு விடுக்கின்றது என புதிதாக ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள ரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல நூற்றாண்டு காலமாக நாங்கள் கண்ட கனவே இறுதியில் நனவாகியுள்ளதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பல சிரமங்களுக்கு மத்தியில் லட்சக்கணக்கான நீங்கள் அனைவரும் கடந்த காலத்தில் மேற்கொண்ட முயற்சி பலனளித்துள்ளது. அதற்காக என்னால் உங்களுக்கு நன்றி கூற முடியாது. அதற்கான காரணம் அது என்னுடையதல்ல, எமது கூட்டு முயற்சியின் பெறுபேறாகும். இது எம்மனைவரதும் வெற்றியாகும். நாங்கள் மாத்திரமல்ல, பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் தமது இரத்தம், கண்ணீர், வியர்வையை மாத்திரமன்றி உயிர்களை கூட தியாகம் செய்துள்ளார்கள். எமக்கு முந்தைய தலைமுறையினர் எம்மிடம் கையளித்த குறுந்தடியில் வீணாகி போய்விடாத அவர்களின் முடிவிலா அர்ப்பணிப்பே புரிந்துள்ளது. அதன் சுமையை நாங்கள் நன்றாகவே அறிவோம். இலங்கையின் வரலாற்றினை புதிதாக எழுத வேண்டும் என எமக்கு அழைப்பு விடுக்கின்றன. கனவை முழுமையாகவே யதார்த்தபூர்வமானதாக அமைத்துக் கொள்வதற்காக இந்த மண்ணுக்கு புத்தம் புதிய ஆரம்பம் ஒன்று அவசியமாகும். சிங்கள, தமிழ், முஸ்லிம்களாகிய அனைவரதும் ஒன்று சேர்ந்த வலிமை ஆரம்பிக்கின்ற யுகத்தின் அடிக்கல்லாக அமையும். அதன் மீது தான் புதிய மறுமலர்ச்சி யுகம் கட்டியெழுப்பப்படும். வாருங்கள், நாங்கள் அதற்காக கைகோர்த்து கொள்வோம் என புதிய ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து வேட்பாளர்களையும் பின்தள்ளி புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை இலங்கையின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். இது தொடர்பான பதவியேற்பு நிகழ்வு கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளார். மேலும் இக்கட்சியின் மற்றுமொரு நாடாளுமன்ற உறுப்பினரான விஜித ஹேரத் நிதியமைச்சராக நியமிக்கப்பட உள்ளதுடன் அதற்கு மேலதிகமாக புதிய ஜனாதிபதியின் கீழ் 15 அமைச்சு பொறுப்புகளும் கொண்டுவரப்பட உள்ளன. இதேவேளை சில அமைச்சுக்களின் பொறுப்புகள் ஹரிணி மற்றும் விஜித ஹேரத் ஆகியோருக்கிடையில் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. அத்தோடு 2 நாட்களுக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அமைச்சுக்களின் நிர்வாகம் அமைச்சு செயலாளர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தற்போது இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதனை அடுத்து காலியான அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் லக்ஷ்மன் நிபுண ஆராய்ச்சி தெரிவு செய்யப்பட உள்ளார். கடந்த பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு 2வது இடத்தை பிடித்திருந்த லக்ஷ்மன் நிபுண ஆராய்ச்சி அந்த வெற்றிடத்திற்கு நியமிக்கப்பட உள்ளார். அதன் அடிப்படையில் இந்த வாரத்திற்குள் அவர் தேசிய மக்கள் சக்தியின் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி பதவியிலிருந்து தான் விலகுவதாக ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். தற்பொழுது நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டுமென்று தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி தனது விசேட ஊடக அறிக்கையினூடாக குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் கடந்த 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும்
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட ஊடக அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையினும் அன்புக்குரிய குழந்தையினை சவால்மிகு தொங்கு பாலத்தினூடாக தான் இதுவரை பாதுகாப்பாக கொண்டு வந்துள்ளதாகவும், தற்போதைய ஜனாதிபதி அந்த குழந்தையை இன்னும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தினூடாக கொண்டுவர முடியும் என நம்புவதாகவும் ஜனாதிபதி தமது அறிவிப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அவரது வாழ்த்து செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இந்த நாட்டின் அரச இயந்திரத்தின் கொள்கை வகுப்பிலும் செயற்றுரனிலும் மாற்றத்தை எதிர்பார்த்து தங்களுக்கு ஆணை வழங்கியுள்ளனர். தென்னிலங்கை மக்களைப் போலவே கடந்த 70 ஆண்டு கால ஒடுக்குமுறை தலைகளிலிருந்து விடுபட்டு இறைமையுள்ள இனமாக வாழ்வதற்கான ஏது நிலைகள் தங்களின் ஆட்சி காலத்திலேனும் ஏற்படுத்தப்பட வேண்டுமென்ற எதிர்பார்ப்பு ஈழத்தமிழர்களிடையே நிறைந்திருக்கின்றது. விசேடமாக இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனத்தின் வலியுணர்ந்த சக பிரஜையாகவும், எமது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அரச தலைவராகவும் செயலாற்றும் வகையில் தங்கள் தலைமையிலான ஆட்சி பீடம் கட்டமைக்கப்படுமாயின் அதுவே இந்த நாட்டின் சுபீட்சத்துக்கான அடித்தளமாக அமையும். நாட்டின் அரசியல் பொருளாதார தளம்பல் நிலைகளை சமன் செய்வதில் உள்ள சவால்களை எதிர்கொண்டு செயலாற்ற தயாராவதை போன்று ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளை உணர்ந்த மக்கள் தலைவராக இனவாதமற்ற இலங்கை தீவை உருவாக்கும் அரசியல் கோருணர்வு மிக்க செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் ஈழத்தமிழர்களின் அடிப்படை உறுத்துகளை உறுதி செய்யும் வகையில் தங்களின் ஆட்சி மலரும் என்ற எதிர்பார்ப்போடு தங்களின் வெற்றிக்கான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயகவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் தனது வாழ்த்து செய்தியினை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டதற்கு வாழ்த்துக்கள். குறித்த பதிவில் இந்தியாவின் அண்டை நாடுகளில் பாலிசி மற்றும் விஷன் சாகர் ஆகியவற்றில் இலங்கை சிறப்பு இடம்பெற்றுள்ளது. இந்திய மக்கள் மற்றும் முழு பிராந்தியத்தின் நலனுக்காக எமது பன்முக ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தவும் உங்களுடன் நெருக்கமாக பணியாற்றவும் ஆவலாக உள்ளேன் என பதிவிட்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து வேட்பாளர்களையும் பின்தள்ளி புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க திங்கட்கிழமை காலை இலங்கையின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உரத்த குரலில் கூறியது போல அனுரகுமார திசாநாயக்க தனது வேலையை எப்படி காட்டுவார் என்பதை மிகவும் உன்னிப்பாக அவதானிப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவின் பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு எழுப்பிய கேள்விக்கே பதில் அளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இதுவரையான காலத்தில் அனுர தரப்பினர் ஏனைய கட்சியினரை விமர்சித்து மட்டுமே வந்ததாகவும் கிரியல்ல கூறியுள்ளார். இதேவேளை யார் என்ன சொன்னாலும் மக்களின் கருத்துக்கு தலைவணங்குவதாக தெரிவித்த கிரியல்ல அனுரகுமார திசாநாயக்க மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலுக்கு பிறகு நாட்டில் வன்முறை இல்லாத அமைதியான சூழல் உருவாகும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.